இந்திய வரலாற்றிலேயே நடக்கக்கூடாத சம்பவங்கள் எல்லாம் ராஜ்யசபாவில் இப்போ நடந்துட்டு கொண்டு இருக்கிறது. பிரதமர் மோடி சொல்றாரு, எதிர்கட்சிகள் எனக்கு சவக்குழி தோன்றாங்க அப்படின்ற போல அவருக்கே காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் ஒரு உயிர் பயத்தை காட்டியிருக்காங்க. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. 2 தமிழ் பெண் எம்பிக்கள் ஜோதிமணி, சுதா போன்றவர்கள் ஏன் பிரதமர் வருவதற்கு முன்னதாக 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 4:45 போய் நின்றாங்க? ராஜீவ்காந்தி கொலை வழக்குக்கு பிறகு, இந்திரா காந்தி அம்மையாருடைய கொலை வழக்குக்கு பிறகு பிரதமரையும் இது மாதிரி நரேந்திர மோடியும் தாக்க வேண்டும் என்று காங்கிரஸோ, ராகுல் காந்தியோ, ஜோதிமணியோ, சுதாவோ நினைத்திருந்தால் அது ஒரு தேசத்திற்கு செய்யக்கூடிய துரோக செயலாகத்தான். ஏன்னா அவ்வளவு கோபம் வந்துச்சு. இல்ல, என்ன காரணம்? அவங்கள பிரதமர் மோடியை குறி வச்சு தாக்குவதற்கான காரணம் என்ன? குறிப்பா தமிழக எம்பிக்கள். மீண்டும் 3வது பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாரு. ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு பார்த்தாங்க, நடக்கல. பப்பு வேவல. இதே முக ஸ்டாலின் சொன்னாரு, அடுத்த ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர், ஒன்னும் நடக்கல. இந்த ஒரு கோபத்தாம அதுதான் பிரைம் மினிஸ்டர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அமெரிக்கா கூட இந்தியா இப்போ வர்த்தக ஒப்பந்தம் வச்சிருக்கிறது அமெரிக்கா கிட்ட இவர் அடிபணிந்து விட்டார் அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டை எழுப்புறாங்க. மோடி அப்படிப்பட்டவரா? ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் கோபி. ஐயா, இந்திய வரலாற்றிலேயே நடக்கக்கூடாத சம்பவங்கள் எல்லாம் ராஜ்யசபாவில் இப்போ நடந்துட்டு கொண்டு இருக்கிறது. பிரதமர் மோடி சொல்றாரு, எதிர்கட்சிகள் எனக்கு சவக்குழி தோன்றாங்க அப்படின்ற போல அவருக்கே காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் ஒரு உயிர் பயத்தை காட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் மோசமா இருக்கா ராஜ்யசபா அவை? பிரதமரை தாக்க வேண்டும் என்று 2 தமிழ் பெண் எம்பிக்கள் ஜோதிமணி, சுதா போன்றவர்கள் ஏன் பிரதமர் வருவதற்கு முன்னதாக 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 4:45 போய் நின்றாங்க? பிரதமர் 5 மணிக்கு பதில் சொல்ல போறாருன்னு தெரியும். எதற்காக தன்னுடைய கையில் பலகைகளை எடுத்துக்கொண்டு பிரதமரை சூழ வேண்டும், கேரோ பண்ண வேண்டும் என்று ஒரு 10 பெண் எம்பிக்களை யார் அனுப்பி வைத்தார்கள்? ராகுல் காந்தியா, அல்லது ஜோதிமணியா, அல்லது சோனியா காந்தியா, அல்லது பிரியங்கா காந்தியா? பிரதமரை தாக்க வேண்டும் என்று அறிவித்தார்கள். தவிர 5 மணிக்கு பிரதமர் வருவதாக இருந்தது. 3 மணிக்கு சபையை அட்ஜென்ட் பண்ணப்போம். நிஷிகாந்த் தூபே என்று சொல்லக்கூடிய பாஜக எம்பி பல புத்தகங்களை கொண்டு வந்து அதில் நேருவுடன் கள்ள காதல் வைத்துக் கொண்டிருந்தார், மவுண்ட் பேட்டனுடைய வைஃப் என்றெல்லாம் புத்தகத்தில் எழுதியிருப்பதை காண்பித்தார். உடனே இந்த ஜோதி அம்மாவை அந்த அவருடைய சீட்டு கிட்ட போயிட்டார். பாராளுமன்றத்தில் ஸ்பீக்கர் இருக்கார் பாருங்க, அதுக்கு எதிர்க்க நேரு கோடு போட்டீங்கன்னா ஒரு பக்கம் ஆப்போசிஷன், ஒரு பக்கம் ரூலிங் பார்ட்டி. ஓகே, இப்ப கிராஸ் பண்ணக்கூடாது. பாராளுமன்றம் நடக்கும் பொழுது புது பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தவுடன் பயிற்சி கூடம் அமைப்பார்கள், ஓரியன்டேஷன் கோர்ஸ். அதுல ஒருத்தர் பேசியிருந்தாருன்னா நீங்க தலை குனிஞ்சுதான் போகணும், ஸ்பீக்கருக்கும் அந்த பேசுபவருக்கும் நடுவே வரக்கூடாது என்றெல்லாம். இதே நாடாளுமன்றத்தினுடைய பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி வழங்கக்கூடிய பிரஸ் அக்ரிடேஷன் கமிட்டியில நான் தலைவராக இருந்தேன். நான் காரியதர்சியாக இருந்திருக்கேன் லோக்சபா பிரஸ் அக்ரிடேஷன் கமிட்டியில. எங்களுக்கும் பயிற்சி தரப்படும். நாடாளுமன்றத்திற்குள்ள சபாநாயகர் ஒரு புகாரை சொல்லுகிறார் என்றால், காங்கிரஸ் பெண்மணிகள் பிரதமரை தாக்க இருந்தார்கள் என்று எனக்கு ரகசிய செய்தி கிடைத்தது என்றால், சபாநாயகர் ஏன் இதுவரைக்கும் ஜோதிமணியோ சுதாவையோ சஸ்பெண்ட் பண்ணவில்லை, மாணிக் தாக்கூர் பண்ண மாதிரி? ஓகே ஓகே ஐயா, அதுதான் எல்லாம் நம்ம கிட்ட தான், எல்லா பாதுகாப்பு துறையும் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆளும் கட்சியாகவே பாஜக இருக்கும்போது அவங்களை ஏன் இதற்கு முன்னாடி நீங்க சூதாரிச்சிருக்கீங்க, இவங்க தாக்குதல் நடத்த போறாங்க அப்படின்ற போல ஓம் பிர்லா முன்னாடியே சூதாரிச்சிருக்காரு. பட் ஏன் அவங்களை கைது பண்ணல, இல்ல எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் ஏன் எடுக்கவில்லை? அதுக்கு நாடாளுமன்றத்துக்கு உள்ள பாருங்க கோபி, நாடாளுமன்றத்துக்குள்ள எது நடந்தாலும் போலீஸ் வராதுங்க. ஓகே ஓகே, கோர்ட் வர முடியாதுங்க. கோவில், மசூதி, சர்ச், பாராளுமன்றம், சட்டசபை, இது உள்ள போலீஸ் வராது.
ம், ம், அந்த அதிகாரிகள்லாம் கூட ட்ரெஸ் போட்டு வந்தாங்க, தொப்பியை கழட்டி வச்சிருவாங்க. ம், நாடாளுமன்றம் தான் உச்சிதம், ம். பெரியது, சுப்ரீம் பவர் இருக்குது. ஓகே. பொதுமக்கள் 140 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ம், அந்த நாடாளுமன்றம் தாக்கப்பட்டது 2-3 முறை. துப்பாக்கியால் பலர் இறந்து போகவர்களுக்கு பாகிஸ்தான் 2001. ம். 2022 கூட ம், பல இளைஞர்கள் நாடாளுமன்றத்தில் குதிச்சு சில கோஷங்களை எழுப்பினார்கள். அது சகஜமாக இருந்தது. இப்போதான் நிறுத்தி வச்சிருக்கு. அதெல்லாம் ரொம்ப செக்யூரிட்டி இருக்கிறதுனால. ம். இப்ப எனக்கு பாஸ் கொடுத்திருக்காங்க, என்னுடைய கண் வழிகள் எல்லாம் போட்டோ எடுத்திருக்காங்க. ஓகே. இங்க கையில போட்டோ எடுத்து இவ்வளவு செக்யூரிட்டி இருக்குது. எதுக்குங்க இந்த ஜோதிமணி போய் அந்த கொம்பு எடுத்துன்னு போனோம்? அது உள்ள பிரதமரை தாக்குவதற்கு தானே கொன்றாங்க. ம், இப்போ திமுகவுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் ஜோதிமணிக்காக பிரச்சாரம் செய்ய பொழுது, சுதாக்காக பிரச்சாரம் செய்ய பொழுது, சட்டத்தின் மீது நான் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஜோதிமணி நாடாளுமன்றத்தில் பிரதமரை தாக்குவதற்காக போகிறேன் என்று சொன்னால் அது தமிழக மக்கள் 8 கோடி தமிழக மக்களுக்கு ஒரு அவமானம். காரணம், ஏற்கனவே ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்தி கொலை வழக்குக்கு பிறகு, இந்திரா காந்தி அம்மையாருடைய கொலை வழக்குக்கு பிறகு பிரதமரையும் இது மாதிரி நரேந்திர மோடியும் தாக்க வேண்டும் என்று காங்கிரஸோ ராகுல் காந்தியோ ஜோதிமணியோ சுதாவோ நினைத்திருந்தால் அது ஒரு தேசத்திற்கு செய்யக்கூடிய துரோக செயலாகத்தான். ஏன்னா அவ்வளவு என்னங்க கோபம் வந்துச்சு. ம். அவர் பிரதமர் 70 கோடி பேர் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. இல்ல, என்ன காரணம்? அவங்கள பிரதமர் மோடியை வந்து குறி வச்சு தாக்குவதற்கான காரணம் என்ன? குறிப்பா தமிழக எம்பிக்கள் மீண்டும் மீண்டும் ஜெயிக்கிறார்கள். மீண்டும் 3வது பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாரு. ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு பார்த்தாங்க, நடக்கல. பப்பு வேவல. இதே மு.க. ஸ்டாலின் சொன்னாரு அடுத்த ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர், ஒண்ணும் நடக்கல. இந்த ஒரு கோபத்தாம அதுதான் பிரைம் மினிஸ்டர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். என்ன பொதுமக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். காங்கிரஸ் பாதாளத்தில் இறங்கி விட்டது. எனக்கு சவக்குழி தோண்ட வேண்டும் என்று நினைத்தால் பொதுமக்கள் அவங்களுக்கு வளர விட மாட்டார்கள் என்று ஓப்பனா சொல்றாரு. ஆக மொத்தம் ஜோதிமணி செய்ததைத்தான், சுபாஷ் செய்ததைத்தான் சபாநாயகர் சுட்டிக்காட்டினார். தங்களுக்கு இருக்கக்கூடிய தாபம் எனக்கும் இருக்கிறது பத்திரிகையாளர் ரீதியில். ஏன் இதுவரைக்கும் ஜோதிமணி மீது வழக்கு தொடரவில்லை? பிரதமருக்கு எஸ்பிஜி இருக்குங்க. ஓகே. பாராளுமன்றத்தை காக்கிறதுக்கு சிஐஎஸ்எஃப் இருக்கு. நான் இந்த மூக்கநாடி போடணும்னா கூட மூக்கநாடி செக் பண்றாங்க. நீங்க மட்டும் ஒரு மொழி ஒழிகன்னுட்டு திமுக எம்பிக்கெல்லாம் கூட பலகை எடுத்துன்னு போறாங்களே, அது தப்புங்க. அது நான் 45 வருஷம் பாராளுமன்றத்தை பார்த்துக்க தம்பி. 1 இல்ல 1 வருஷம் இல்ல 2 வருஷம். இதுக்கு முன்பாக இது போன்ற ஒரு அசம்பாவிதம் எல்லாம் நடந்திருக்கா? பிரதமர் மோடிக்கு அல்லது வேறொரு பிரதமருக்கு வந்து இந்த தாக்குதல் முயற்சிக்கான முன்னெடுப்புகள்லாம் நடந்திருக்கா வரலாற்றுல? கிடையவே கிடையாது. அது மாதிரி பாராளுமன்றத்தை தாக்கி இருக்கிறார்களே தவிர இவர் ஒன்னும் தாக்கத்துக்கு மேல ஒண்ணும் பண்ணவே இல்லை. நோ. பிரதமர் மோடிக்கு சரித்திரத்தை முதல் தடவை கண்டிப்பாக தமிழக பொது தேர்தலில், அசெம்பிளி தேர்தலில், மதுரையில், கண்டிப்பாக கரூரில் ஜோதிமணி எதிர்த்து பிரதமரே பேசினாலும் பேசுவார். என்னை தாக்க வந்தது இந்த பெண்மணி என்று. ஏன்னா அந்த அம்மா ஒரு அர்பன் நக்சல் மாதிரி பிஹேவ் பண்ணுதுங்க. ஐயோ, பார்த்திருக்கேன், நிறைய பார்த்திருக்கேன். இன்னைக்கு நேத்தின்னு இல்லை. இல்ல அப்படின்னா அங்க எத்தனையோ நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க. அந்த அம்மாவுடைய அப்ரோச்சே கொஞ்சம் துடிப்பு அதிகம். இத்தனை வயசுல துடிப்பு பதவி பொதுமக்கள் தருவாங்க உங்களுக்கு. உங்களை எம்பியை எலெக்ட் பண்ணிருக்காங்க மு.க. ஸ்டாலின் தயவுல. ஐயா, இங்க இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, ஓம் பிர்லா வந்து சொல்றாரு இது போல எதிர்கட்சி பெண் எம்பிகளால் பிரதமர் மோடிக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, அதுக்காக தான் வந்து நான் வர சொல்லல அப்படின்ற போல சொல்றாங்க. ஆனா பாதுகாப்பையே நீங்க தானே வச்சிருக்கீங்கன்னு மீண்டும் மீண்டும் அவங்க சொல்ற வேண்டிய கருத்து அதுவாக தானே இருக்கு. எல்லாமே நீங்க தானே வச்சிருக்கீங்க, என்ன குற்றச்சாட்டு இது அப்படின்ற போல சொல்றாங்க. சொல்றவங்க எது ஒண்ணா சொல்லலாங்க சார், அதுக்கெல்லாம் பதில் சொல்ல தயாரா இல்லைங்க. காரணம் என்னன்னா, இந்த அம்மா அங்க பிரைம் மினிஸ்டர் சீட்டுக்கு போய் நின்றாங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டோம். சமூக வலைதளங்களில் ஜோதிமணியையும் சுதாவையும் எங்க அவங்களே இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. எதுக்குங்க அந்த போனாங்க அந்த இடத்துல? அங்கிருந்த ராகுல் காந்தியுடைய ரியாக்ஷன் என்னவாக இருந்தது? லை பொய்ங்கிறாரு, இட்ஸ் லைங்கிறாரு.
ஏன் ராகுல் காந்தி வந்து ஒரு ராணுவ தளபதியோடைய புத்தகம் அவர் எழுதிய ஒரு புத்தகத்தை வந்து கொண்டு போயிரும்போது அவையில பேசும்போது அவருடைய மைக்கு வந்து அணைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் நடந்தது. அதனால தான் அங்க நாடாளுமன்றத்தில் ஒரு கலயபுரம் நடந்தது. அந்த புத்தகம் என்ன சொல்லி இருக்கு, அவங்க ஏன் வந்து மைக் ஆஃப் பண்ணப்பட்ட இருக்கு? மைக் ஆஃப் பண்ண எப்படி பேசினார் சொல்லுங்க? மைக் ஆஃப் பண்ணிக்கன்னு சொன்னார்னா எப்படி பேசினாரு? அவர் சொல்லுவதில் உண்மை பாதி பொய் பாதியாக இருந்தாலும் ஒரு வெளிவராத பிரசுரிக்கப்படாத புத்தகத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு புத்தகத்திற்கு பிரச்சாரம் செய்து அந்த புத்தகத்துடைய வியாபாரத்தை தூண்டிவிட வேண்டிய அளவிற்கு அவர் செய்தார் என்றால் இதில் பங்கு ராகுல் காந்திக்கு இருக்கிறதா, ராயல்டி இருக்குதா என்றெல்லாம் பாஜக கேட்கிறார்கள். ஓப்பனாவே கேட்கிறாங்க. அந்த புக்கை எதுக்கு கொண்டு வந்தாரு உள்ள? அந்த புக்கில் என்ன எழுதியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அந்த ராணுவ தளபதி சொன்னாரோ, நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ, சைனா மேல அட்டாக் பண்ணிக்கோன்னு அவர் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாரு ராகுல் காந்தி. ஆனா பிரதமர் என்ன அந்த சூழ்நிலையில் தாக்குதல் 2 டிகிரி 3 டிகிரி மலை மேல ஒரு ராணுவ தளங்கள் வருது. ஆன் தி ஸ்பாட் என்ன டிசிஷன் எடுக்க சொல்லியிருக்காரு. அதே புத்தகத்தில் ராகுல் காந்திக்கு வைத்திருந்த புத்தகத்திலேயே அது அமேசான்லயும் வெப்சைட்லாம் கிடைக்குதுங்க. தப்பா எழுதுறீங்க. அவரு எந்த ராணுவ அதிகாரியோ IAS IPS அதிகாரியோ ராஜினாமாவோ அல்லது ஓய்வு பெற்றாலோ 2 வருடத்திற்கு 4 வருடத்திற்குள்ளதாக புத்தகமோ வேறு வேலையோ எடுத்துக்க கூடாது என்ற ரூல் இருக்கு. அதை மீறி இவர் எழுதினார்னா அந்த ராணுவ தளபதி செய்தது அவருடைய சர்வேக்கு செய்த துரோகமாகத்தான் இருக்கிறது. அதனால அவருடைய பென்ஷன் எல்லாம் கட் பண்ணாலும் பண்ணுவாங்க. அதை தவிர வெளிவராத புத்தகத்தை கொண்டு இப்ப நான் ஒரு புத்தகம் எழுதுறேங்க, எனக்கும் கோபிக்கும் சண்டை, கோபி கிட்ட நான் வந்து 10 லட்சம் வாங்கிட்டேன், இல்ல கோபி என்ன வந்து நடிக்க வந்து புத்தகம் எழுதுறேன். அதை நான் வந்து கோபி வந்து ஒரு விஜய் பிரியன், ராஜகோபாலன் வந்து கருணாநிதியினுடைய பிரியன் அப்படின்னு எழுதினமான நாளைக்கு சட்டசபையில அப்பாவை எதிர்த்து கொண்டு எவனாவது காமிச்சானா என்ன பைத்தியக்காரத்தனம். பிரச்சுரமாகவே இல்லை அந்த புத்தகம். ஐயா அதே போன்று மைக்கெல்லாம் ஒண்ணு ஆஃப் பண்ண மாதிரி தெரியலீங்க. இல்லாட்டி எப்படி பொருள்ல வீடியோ எல்லாம் வருது அவர் பேசுறது. ஓகே. இந்த அமெரிக்கா கூட இந்தியா இப்போ வர்த்தக ஒப்பந்தம் வச்சிருக்கிறது வந்து அமெரிக்கா கிட்ட இவர் அடிபணிந்து விட்டார் அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டை வந்து எழுப்புறாங்க. மோடி அப்படிப்பட்டவரா? அடிபணிய கூடவேரா? 19 வருஷமா இந்த டீல் நடந்துட்டு இருக்குதுங்க. மதர் ஆஃப் ஆல் டீல் சொல்றாங்க. ஃபாதர் ஆஃப் ஆல் டீல் சொல்றாங்க. இது வந்து மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பொழுது ஆரம்பிக்கப்பட்டது. இதை பற்றி சிதம்பரம் வெகு அழகாக சொல்லி இருக்கிறார். மத்திய அரசாங்கத்திற்கும் அயல்நாடு அரசாங்கத்திற்கும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், தமிழ்நாட்டில் பயிராகக்கூடிய மஞ்சள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதற்கு என்று கொள்கை உண்டு, அதற்கு என்று வரி உண்டு. அதையெல்லாம் படித்து பார்த்துக்க வேண்டும். அது நீண்ட நாளா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கலன்னா ஆந்திரால இருந்து போவாங்க, இல்லைன்னா குஜராத்ல இருந்து போவாங்க. இது மாதிரிலாம் ஒரு மாறுதல்கள் இருக்கும். நான் விளக்கி நிற்கிறேன். ஆனா ஃபாரின் டீல்ல வந்து ட்ரம்ப் டீல் போட்டாரு, மோடி பயந்தாரு, மோடி பேசலன்னு சொல்றது அது ஒரு மலிவு அரசியலாகத்தான் நான் கருதுகிறேன். ஓகேங்கய்யா. மிக்க நன்றி ஐயா. நேரில் ஜூமில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு. தேங்க்யூ.